என் கூட சேர்ந்து தமிழ் அப்படி சொல்லுங்க. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் மறைவிடம், நீரே என் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம அவரே தான் நம்பி இருக்கிறோம், வேற யாரும் இல்லை. என் கூட சேர்ந்து நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து நடத்த முடியாத சந்தல தரபா சந்தல தியாலா நிகாமதல சந்தல தியாலா கபிதல நிஷ்யாத்து விகாம்பதல தியாலா. Hallelujah, glory to God, Jesus. இந்த வருஷத்திலே வந்திருக்கிற அத்துணை குடும்பங்களுக்கும் முழு சபைக்கும் கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கைதறிக்கிறதை சொல்ல பண்ணுவோம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வளமாக, செழிப்பாக, சமாதானமாக, உயர்வாக நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே புது புது காரியங்களை தான் செய்கிறவர். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக
நம்முடைய ஆண்டவருக்கு சகல வல்லமையும் சகல அதிகாரமும் இருக்கிறது. நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீங்க, நாம் வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்தது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் பார்த்தோம், சனிக்கிழமை அன்றைக்கு நேற்று தினத்தில் நல்ல வெளிச்சத்தோட நாம் அவரை கடந்து வந்து ஆராதிக்க ஏற்ற சீதோஷ்ணத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா! சத்தமாக How wonderful God, our God! நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமான தேவன். கரந்தட்டி கற்ற சோதனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நினைங்க, ஏன் அந்த புயல் இன்னைக்கு இருக்க கூடாதா? தேவன் தீர்மானம் உள்ளவர். சகலாதிக்கும் ஒரு இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! சந்தோஷமாக நம்முடைய ஒவ்வொரு அணுவும் அவர் கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. தேவச்சனமே, ஆண்டவர் படைக்கும் போது ஒவ்வொன்றையும் அவர் வார்த்தை கொண்டுதானே படைத்தார். ஒவ்வொரு வார்த்தையை கொண்டுதான் அவர் படைத்தார். நம்மை மாத்திரம்தான் அவர் கரத்தில் படைத்தார். இந்த நாளிலும் இந்த வருஷத்துல தேவன் சொன்ன வார்த்தை, புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு கால் கடந்த வருஷங்கள்ல பல அதிசயத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் செய்ய போற அதிசயம் ரிமார்க்கபுளா இருக்கும். நினைச்சு நினைச்சு பார்க்க வேண்டிய வருஷமா இருக்கும். ஹல்லேலூயா! சத்தமாக ஹல்லேலூயா! அநேகரிங்க பயங்கர கஷ்டத்தோட வேதனையோட வந்திருக்கிறீங்க. ஆனால் புது வருஷத்துல வந்திருக்கீங்க. நீங்க சந்தோஷமா போங்க. உங்க வாழ்க்கை மாறி போச்சுன்னு நினைங்க. வாழ்க்கை கம்ப்ளீட்டாக கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா! Thank you Lord. தேவன் மாற்றுகிற தேவன். நம்முடைய தேவன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா! Glory to God. இஸ்ரேல் மக்கள் மிக தத்தளிப்புல பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவர் ஏசாயா மூலமாக உறுதிப்படுத்தி சொன்ன வார்த்தை இது. அங்கே முன்னே சொல்லுகிறாரு, அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா, பூர்வமானதை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஒரு சகோதரன் சொல்றார், வேலைக்கு போனேன் ஃபெயிலியர், படிக்க போனேன் ஃபெயிலியர், கல்யாணம் கட்டின ஃபெயிலியர், பிசினஸ் தொடங்கின ஃபெயிலியர். அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், இயேசுவை நம்பி வந்துட்டல்ல, இந்த தோல்வி அப்படியே உனக்கு வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படியே கர்த்தர் பிரிஞ்சு போன வாழ்க்கையும் ஒண்ணு சேர்த்தார், வியாபாரத்தை வெற்றியாக்கினார். இன்னைக்கு வளத்தோட செழிப்பாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! இயேசு கிட்ட வந்தாலே வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இங்க இருக்கிற அநேகருக்கு ஒரு புது காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஒரு காரியத்தை வாசி, எஸ்ஐயா 40:21. அநேகருக்கு புது பலனை கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அநேகருடைய சரீரத்துல அந்த புது பலன் வந்து இறங்கி போகுது. விசுவாசத்தோட தேவ வார்த்தையை நீங்கள் மனசுல வைத்தவர்களாய் போங்க. உங்களுடைய பலவீனப்பட்ட சரீரத்தை என் ஆண்டவர் இந்த வருஷத்துல பலமுள்ள நிலமுள்ள சரீரமை மாற்றுவார். ஹல்லேலூயா! Thank you Jesus. சில பலவீனப்பட்ட சரீரத்தை ஆகாரத்தாலோ மருந்தாலோ கூட சரி பண்ண முடியாது. அதை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும்போது அது ஸ்திரமாய் மாறும். ஹல்லேலூயா! Glory to God. நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை
அது எப்படிப்பட்ட விதமான பலவிதமான வியாதி பலவீனம் உங்க சரீரத்தில் இருந்தாலும் அதை சுஸ்தமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியது உங்க சரீரத்தை. கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாராக. உங்கள் சரீரத்தில் அதை நிரப்புவாராக. அநேகருடைய மருத்துவ செலவு, வீணான அலைச்சல் நீங்கி கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருக்க செய்வாராக. ஹல்லேலூயா. Glory to God. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் மனைவி கடன்பட்டு வேதனையோடு இருக்கும்பொழுது ஊழியக்காரனாகிய வாசிங்க. அவள் அவரிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவி என்றான். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். Glory to God. கடனால இந்த வாழ்க்கை அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறது. பிள்ளைகளை தாங்கன்றாங்க. உங்க கடனை கொடுக்க முடியலன்னா உங்க பிள்ளைகளை தாங்க. ஊழியர்கிட்ட வராங்க. ஊழியர் ஒன்றும் செய்யல. உன்கிட்ட என்னமா இருக்குதுன்னு கேட்டார். அந்த மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. நிறைய பாத்திரங்களை வாங்கி வந்து வச்சு உன்னுடைய கதவை மூடிட்டு விசுவாசத்தோட என்ன செய், ஊத்து என்று சொன்னார். அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெய் வச்சு அந்த விதவையினுடைய கடன்களை அடைக்கவும் அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கதாகவும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவும் கூட வந்து 5 அப்பம் 2 மீனை வச்சு தானே 5000 பேருக்கு கர்த்தர் கொடுத்தார். அதுபோல உன்னுடைய கொஞ்சத்தை வச்சு, கொஞ்சம் முதல் பிரின்சிபல் அமௌண்ட், உன்னுடைய கொஞ்ச வியாபாரம், உன்னுடைய கொஞ்ச செழிப்பு, உன்னுடைய கொஞ்ச உணவு, அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. பெருக செய்ய போறதை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடக்கும். இப்போதே அது தோன்றும். இந்த மாசத்திலிருந்தே அது தோன்றும். அதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு. வனாந்தரத்துல வழியை உண்டாக்க முடியுமா? யாராலையும் உண்டாக்க முடியும். ஏனென்றால் ஒரு ரோடு போட்டா கூட மண் புயல் அடைத்ததுன்னா அந்த ரோடெல்லாம் மறைச்சிடும். ஆகவே வனாந்தரத்துல வழியை போட முடியாது. அப்படிப்பட்ட முடியாத இடத்துல நான் வழியை உண்டாக்குறேன்னு சொல்லி உதாரணம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக வாக்குதத்தங்களையும் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். 3வது ஒன்றை நாம் படிப்போம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 12:8 வாசி. இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுருவை சிறைச்சாலையில 3 காவலுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். வாசிங்க.